இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஏரியா கால்குலேஷன் வந்து Sokkia CX107 மாடலில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஏரியா வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத வந்து ஆட்டோகார்ட்லேயும் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் எவ்வளோ வித்தியாசம் வருது அப்படின்றதையும் ட்ராயிங் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஏரியா கால்குலேஷன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிடுறோம். ஏரியா கால்குலேஷன் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு 3 பாயிண்ட்லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ என்ன தேவைப்படும். இப்போ மினிமம் வந்து நமக்கு 3 பாயிண்ட் இருந்தால் மட்டும் தான் ஏரியா கால்குலேஷன் பண்ண முடியும். ஸோ வந்து ஏரியா கால்குலேஷன் போயாச்சு. தென் பார்த்திங்கன்னா வந்து பாயிண்ட் வந்து 1 2 3 வரிசையாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த பாயிண்டில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பாயிண்ட் வந்து இப்போ அங்கே நிற்கிறாங்க, அந்த பாயிண்டில் வந்து இப்போ நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த ஏரியாவை தான் இப்போ நம்ம வந்து ஏரியா கால்குலேட் பண்ண போகிறோம் ஃபுல்லாக இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 பாயிண்ட்டுக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 9 பாயிண்ட் வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம் ஃபுல் ஏரியாவுக்கும். இப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வந்து மெஷர் பண்ணியாச்சு. ஸோ திரும்ப வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு திரும்ப ஒரு டைம் மெஷர் பண்ணி பார்க்குறோம். 245 வந்தது. ஸோ 1 சென்டி மாறுது. ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே எட்ரு கொடுத்துட்றோம். ஓகே ரெக்கார்ட் கொடுத்துட்டா சேவ் ஆயிரும். ஓகே கொடுத்துட்டாலும் சேவ் ஆயிரும். ஓகே கொடுத்தாச்சு. இப்போ PT 101 சேவ் ஆச்சு. அப்புறம் 2வது பாயிண்ட்டு போகிறாங்க. ஸோ 2வது பாயிண்ட்டையும் பிடிச்சி பார்த்துடலாம். இப்போ 2வது பாயிண்ட்டையும் பார்த்தாச்சு, ஃபோக்கஸ் பண்ணியாச்சு. ஓகே மெஷர் கொடுக்குறோம். ஸோ மெஷர் பண்ணி சேவ் பண்ணியாச்சு. ஓகே மெஷர் இன்னொரு டைம் வெரிஃபை பண்ணிக்கிறோம். ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா 2வது பாயிண்ட்டும் ஆட் ஆயிடுச்சு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 4 5 ஒவ்வொரு பாயிண்ட்டையும் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் வந்து அசிஸ்டன்ட் போயிட்டுருக்காரு. ஃபோக்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை அப்சர்வ் பண்ணுறோம். அப்சர்வ் பண்ணி மெஷர் கொடுக்குறோம். இதெல்லாம் டபுள் டைம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வேரியேஷன் எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பபுளுக்காக கரெக்டாக பிடிக்க சொல்கிறதுக்காக. ஸோ டபுள் டைம் செக் பண்ணிக்கிறோம். ஸோ 4வது பாயிண்ட்டும் வந்து 3 பாயிண்ட் வரைக்கும் இது வரைக்கும் எடுத்துருக்கோம். அடுத்தது 4வது பாயிண்ட் எடுக்கிறோம். ஸோ 3 பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் தான் கால்குலேஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்தது பார்த்தீங்களா. ஸோ பார்த்திங்கன்னா மினிமம் 3 பாயிண்ட் வேணும் ஏரியா கால்குலேட் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து 4வது பாயிண்ட் மெஷர் பண்ணி ஓகே கொடுத்தாச்சு. தென் பார்த்திங்கன்னா 5வது பாயிண்ட் வரும்போது அதாவது மினிமம் 3 பாயிண்ட்டுக்கு மேலே வந்தால் கால்குலேஷன்ற ஆப்ஷன் வரும். அடுத்தது 4வது பாயிண்ட்டு 4 முடிஞ்சு 5வது பாயிண்ட்டு 5வது பாயிண்ட் அப்சர்வ் பண்ணுறோம். ஆறாவது பாயிண்ட் லோட் ஆயிடுச்சு. 5 முடிஞ்சுங்களா. சரி 6வது பாயிண்ட் அடுத்த பாயிண்ட்டு வந்து பின்னாடி போயிட்டே இருக்கார். சொத்து பார்த்திங்கன்னா வந்து 9 பாயிண்ட் வரைக்கும் கவர் ஆகும். 9 10 11 பாயிண்ட் கூட வரலாம். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போது ஓரளவு வந்து எல்லா ஏரியும் கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபுல்லாகவே வந்து டெமோவுக்கு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது 6வது பாயிண்ட் முடிஞ்சு 7வது பாயிண்ட் லோட் பண்ணுறோம். செட் பண்ணி வைக்க போட்டாச்சு. 7 முடிஞ்சு. தென் 8வது பாயிண்ட்டு நெக்ஸ்ட் கார்னருக்கு போகிறாரு அசிஸ்டண்ட்டு. ஸோ அதுவும் முடிஞ்சு. பார்த்திங்கன்னா மொத்தம் 8 பாயிண்ட் வரை இது வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கோம். தென் 9வது பாயிண்ட் ஒரு லாஸ்ட் ஒரு பாயிண்ட் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதையும் பார்த்து அப்சர்வ் பண்ணி லோட் பண்ணி வச்சோம். ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா லோட் ஆயிரும். ஓகே இப்போ மொத்தம் வந்து 9 பாயிண்ட் வந்துருச்சு. ஸோ அந்த 9 பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம ஏரியா வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து கால்குலேட் அப்படின்றது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதோட ஏரியா எவ்வளோ அப்படின்றது இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே காமிச்சிடும். இன்ஸ்டண்ட்டாக உடனே காமிச்சிடும். இதில் பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட் இருக்கும். அதாவது பாயிண்ட் எத்தனை பாயிண்ட் இருக்குன்றது பார்த்திங்கன்னா PT 9 இருக்குது பார்த்திங்களா. அடுத்து S ஏரியா H ஏரியான்ற 2 இருக்குது. S ஏரியானா ஸ்லோப் ஏரியா, H ஏரியானா ஹரிசாண்டல் ஏரியா, அதாவது வந்து பிளெயின் ஏரியா அப்படின்னு சொல்கிறது. இதில் பார்த்திங்கன்னா 35 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. 35,000 சம்திங் இருக்குது. பார்த்திங்கன்னா 0.8 ஏக்கர்ஸில் வருது. ஸோ இதே வந்து ஆட்டோகார்டில் எப்படி வருது அப்படின்றத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஒவ்வொரு கோஆர்டினேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆட்டோகார்டில் இந்த இப்போ நம்ம ட்ராயிங் காமிக்கிற மாதிரி வந்து ஆட்டோகார்டில் இப்போ வந்து வரைய போகிறோம். இதுதான் வந்துட்டு கோஆர்டினேட் ஈஸ்டிங் நார்த்திங் கோஆர்டினேட்டை வச்சு பாயிண்ட்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு ஏரியாவை கால்குலேட் பண்ண போகிறோம். ஏரியா கால்குலேட் பண்ணால் வந்து இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் ஈஸ்டிங் நார்த்திங்கு. இது அப்படியே நமக்கு வந்து ஆட்டோகார்டில் வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம்.
இது கன்கார்டினேட் ஆல்ரெடி வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். எப்படி வந்து 2 கோஆர்டினேட்டை வந்து மெர்ஜ் பண்ணி எப்படி வந்து ஆட்டோகேட் இவ்வளோ கொண்டு வர்றது அப்படின்றத ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க வந்து கீழே லிங்க்கில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ டேரெக்டாக வந்து கன்கார்டினேட் போடாமல் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா டேரெக்டாக நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ வந்து அதை காப்பி பண்ணி டேரெக்டாக வந்து மல்டி பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, ட்ராவில் மல்டி பாயிண்ட்னு இருக்கும். அதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ராவ் ஆயிரும், அந்த பாயிண்ட் வந்து இன்சர்ட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு தெரியறதுக்காக வந்து லைன் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் இன்க்ரீஸ் போட்டாச்சு. ஸோ வந்து ட்ராயிங் பண்ணியாச்சு. அதை நான் பாதி வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு தான் பண்ணுறேன். ஸோ வந்து ட்ராயிங் பண்ணியாச்சு. ஸோ வந்து ஆட்டோகேடில் வந்து அதோட ஏரியா எவ்வளோ அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண போகிறோம். WA என்று கொடுத்தோன்னா அதோடைய ஏரியா. ஸோ பார்த்திங்கன்னா வந்து நம்ம கனெக்ட் பண்ணுற பாயிண்ட்டெல்லாம் கொடுத்துட்டோம்னா ஆப்ஜெக்ட் கொடுத்து செலக்ட் பண்ணோம்னா ஃபுல்லாக வந்து அதோட எவ்வளோ ஏரியா அப்படின்றத சொல்லிடும். இப்போ 35,189 அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஆட்டோகேடில் வந்து ஏரியா கிடச்சிருக்கு. ஸோ இதே வந்து ஆட்டோகேடில் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டில் செக் பண்ணும்போது எவ்வளோ ஏரியான்றதை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து நியரஸ்ட்டாக தான் இருக்கும், எந்த எரரும் வராது. ஸோ கரெக்டாக இருக்கும். அதான் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு பார்த்திங்கன்னா மிஷின்லேயே வந்து அதோட ஏரியா செக் பண்ணிடலாம். நான் ஏன் இதுக்கு ஆட்டோகேடில் காமிச்சேன் அப்படின்னா ரெண்டுக்குமே வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் காமிச்சேன் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா 35,189 இது ஸ்கொயர் ஃபீட்டில் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இது ஸ்கொயர் ஃபீட்டு.